And so the Lord says, ஆண்டவர் சொல்கிறார் verse 16, 16ஆம் வசனம், you are neither hot nor cold. நீ குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறாய். You didn't get 100, you didn't get 0. 100 மார்க்கும் கிடைக்கல, முட்டை மார்க்கும் கிடைக்கல. You got 40%. உனக்கு 40 மார்க் தான் கிடைத்தது. You are lukewarm. நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். So in schools and all here you can pass to the next class if you get 40%. பள்ளியிலே 40 மார்க் வாங்கினால் அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெற்று போய் விடலாம். But see what the Lord says. ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். With me, என்னை பொறுத்தமட்டில் if you get 40%, 40 மார்க் நீ வாங்கினால், verse 16, I spit you out of my mouth. 16ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். What is the meaning? I'll spit you out of my mouth. என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்றால் என்ன அர்த்தம்? What do you vomit out of your mouth? உங்களுடைய வாயிலிருந்து எதை நீங்கள் துப்புகிறீர்கள், வாந்தி பண்ணுகிறீர்கள்? Supposing you get some nice ice cream or chocolate in your mouth. உங்க வாயில நல்ல ஐஸ்கிரீம் அல்ல நல்ல சாக்லேட் இருக்கிறது. You don't say, throw it away. அதை துப்புகிறீர்களா? No. இல்லை. You say, I want it. அது எனக்கு தேவை. Give me some more. இன்னும் கொஞ்சம் வேண்டும். But if it is some spoiled food, ஆனா நீங்க சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கெட்டு போச்சு. really spoiled. உண்மையாலுமே கெட்டு போயிடுச்சு. Particularly meat that's spoiled. கறி நேத்து வச்ச கறி இன்னைக்கு எடுத்து பார்க்கறீங்க, கெட்டு போச்சு. As soon as it touches your mouth, வாயில வச்ச உடனே I don't want it. துப்பி It looks so nice, but பார்க்கிறது நல்லா இருக்கு, ஆனா அது கெட்டு போச்சு. you look inside, there's a dead lizard lying there. That is why the problem is. நீங்க சமைச்ச சாப்பாட்டுல என்னடா கோளாறுன்னு பார்த்தா உள்ள செத்த பல்லி கிடக்கு. ஓ அதான் பிரச்சனை, கெட்டு போச்சு. You will also spit it out. நீங்களும் அதை வாந்தி பண்ணி போடுவீர்கள். But the person in the restaurant will say, hotel, the person will say, ஆனா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஆள் என்ன சொல்லுவார்? it's okay, I'll take out that lizard. Please eat it now. பல்லியை மட்டும் நான் அப்படியே எடுத்துறேன், மீதியை சாப்பிடுங்க. Will you eat it? நீங்கள் சாப்பிடுவீர்களா? No, I'm not very hungry today. Thank you. ரொம்ப தேங்க்ஸ், நான் அவ்வளவு பசி இல்லை, நான் சாப்பிட்டு வந்தேன் என்று சொல்லுவீர்கள். You lost all your hunger as soon as you saw the lizard inside that. பல்லியை பார்த்த உடனே பசியெல்லாம் பறந்து ஓடி விட்டது. And you can say to the Lord, Lord, it's only one small bad habit I've got. ஆண்டவரே, ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான் ஆண்டவரே, பல்லி மாதிரி. Rest of the curry is good. மீதி உள்ளதெல்லாம் பாருங்க ரொம்ப சுவையா இருக்கு. Only this one bad habit I've got. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான் என்னிடத்தில் இருக்கிறது. The Lord says, I want you to be hot, நீ or அனலாயிரு cold. அல்லது குளிராயிரு. Verse 18. 18ஆம் வசனம். I want you to be either cold or hot. நீ ஒன்று இருந்தாய் அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. You get 100 or 0. I don't want all this 40%. நீ வாங்கினா 100 மார்க் வாங்க அல்லது முட்டை 0 மார்க் வாங்கு, 40 எல்லாம் வாங்க வேண்டாம். That's what the Lord says. That means all of my life must be on fire for God. அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய ஜீவியம் முழுவதுமாக தேவனுக்கென்று அக்கினி பிழம்பாய் இருக்க வேண்டும். I think some of you were like that when you were converted many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களில் ஒரு சிலர் மனம் திரும்பின நாட்களில் அப்படி இருந்தீர்கள். You didn't know so much of the Bible those days. அந்த நாட்களில் வேதம் அவ்வளவாக உங்களுக்கு தெரியவில்லை. You didn't have all the knowledge that you have today. இன்றைக்கு இருப்பது போல வேத அறிவு அன்றைக்கு உங்களுக்கு இல்லை. But your sins were forgiven. ஆனால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Jesus had come into your heart. இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்திருந்தார். And remember those days? அந்த நாட்களை எண்ணி பார்க்க முடிகிறதா? You didn't want any money from anybody. யாரிடத்திலும் எந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னீர்கள். You didn't care what your monthly salary was. உங்களுடைய மாத சம்பளம் எவ்வளவு என்று கவலைப்படவில்லை. You were on fire for Jesus. இயேசுவுக்காக அக்கினியா வாழ்ந்தால் போதும். You wanted to give out tracts, you wanted to witness to people. நீங்கள் மக்களுக்கு எப்படியாவது துண்டு பிரதியை கொடுத்து ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்பினீர்கள். And you wanted to live for the Lord. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள். You never went to the cinemas. நீங்கள் சினிமாவுக்கு போகவில்லை. You had no time for television. டிவி பார்ப்பதற்கு நேரமில்லை. You were reading the Bible. நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தீர்கள். What has happened today? இன்றைக்கு என்ன நடந்தது? Oh brother, I'm busy. I don't have time to read the Bible. வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிரதர், ரொம்ப பிஸியா இருக்கேன் பிரதர். You're not busy. நீங்க பிஸியாக இல்லை. You know, I sometimes tell people, நான் சில சமயத்திலே மக்களிடத்தில் சொல்கிறேன், you want me to pray that God will teach you how to get time? உங்களுக்கு நேரம் கிடைப்பதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா? You say you're very busy, you don't have time to read the Bible. வேதம் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, பிஸியா இருக்கேன், ரொம்ப இந்த வேலை அந்த வேலை வந்துருது என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு சொல்லட்டுமா? Shall I pray that God will teach you how you can make time every day? ஒவ்வொரு நாளும் நேரத்தை எப்படி உண்டாக்குவது என்பதை தேவன் உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது, ஜெபிக்கட்டுமா? Before I pray that, I'll tell you what I'm going to pray. ஆனால் அப்படி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக என்ன ஜெபிக்க போகிறேன் என்று சொல்ல போகிறேன். Tell me whether I should pray like that. நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஜெபிக்கட்டுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. I'll say, Lord, this man says he's very busy, he has no time. ஆண்டவரே, இந்த மனிதர் தான் ரொம்ப பிஸியாக இருப்பதாகவும் தனக்கு நேரமில்லை என்றும் சொல்கிறார். Please make one of his children sick and put in the hospital. ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளை வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகட்டும். And then let us see whether he says, no, I have no time to go to the hospital. ஆஸ்பத்திரிக்குலாம் போறதுக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றாரா இல்லையான்னு பாப்போம். No, all of a sudden he'll find time
in the middle of all his busy work to go to the hospital. இப்ப பார்த்தா அவருடைய பிஸி வேலைகளுக்கு மத்தியிலே ஆஸ்பத்திரி போவதற்கு நேரம் கிடைக்கிறது. He said, no brother, don't pray like that. I don't want that. அவர் எனக்கு அப்படி ஜெபிச்சிர வேண்டாம், நான் அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கிறீங்களா? I say, I'm not going to pray like that. I never pray that people should be sick. I only pray that people should be healed. நான் அப்படி ஜெபிச்சதே கிடையாது. யாரும் வியாதிப்பட வேண்டும் என்று ஜெபிச்சதே கிடையாது. சுகப்பட வேண்டும் என்று தான் ஜெபித்திருக்கிறேன். But I'm just trying to teach you a lesson. ஆனால் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Don't say in future you don't have time. வரக்கூடிய நாட்களிலே எனக்கு நேரமே இல்லை என்று சொல்ல வேண்டாம். Speak the truth. சத்தியத்தை பேசுங்கள். I am not interested in reading the Bible. வேதத்தை வாசிப்பதில் எனக்கு விருப்பம் குறைந்து போய்விட்டது, விருப்பம் இல்லை என்று சொல்லுங்கள். I've got some interesting program on television. ஏனென்றால் டிவியிலே உள்ள நிகழ்ச்சிகளை கவனிப்பதற்கு எனக்கு விருப்பம் வந்து விட்டது. I have to go to that house and tell them the latest gossip I heard from somewhere. கடைசியாக கேட்ட புறங்கூறுதலை அந்த வீட்டுக்கு போய் சொல்ல வேண்டும், நகைச்சுவையான காரியங்களை. ஆகவே நான் நேரமில்லை. And they are all waiting for me regularly because I am the regular person who takes gossip everywhere. நான் தான் எல்லாருக்கும் போய் இந்த புறங்கூறுதலை எல்லாம் போய் பகிர்ந்து கொடுக்கிற ஆள். ஆகவே எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாள் நான் எப்போ வருவேன் என்று. So when I was newly converted, I knew no gossip. I had no time for that. ரட்சிக்கப்பட்ட புது நான் அந்த நாட்களிலே எனக்கு புறங்கூறுதல் என்றால் என்ன என்று தெரியாது, புறங்கூறுவதற்கு எனக்கு நேரமும் இல்லை. Now I am in the church for 10 years. I get so much news. இப்போ சபையிலே 10 வருடங்களா இருந்து விட்டேன். எவ்வளவோ தகவல்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. I can write a whole newspaper with all the news in the church. சபையிலே எங்கேயும் அங்குமாய் கேள்விப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் சேகரித்து ஒரு பெரிய செய்தித்தாளை வெளியிட முடியும். Don't say you don't have time to read the Bible. வேதத்தை வாசிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்ல வேண்டாம். You become lukewarm. நீ வெதுவெதுப்பாய் மாறி You're விடுவாய். not on fire for God. தேவனுக்கென்று அக்கினியா இருக்க வேண்டுமே. You say, oh brother, I read the Bible. I know everything there. வேதத்தை எடுத்தால் எனக்கு எல்லாமே தெரியும் பிரதர் என்று சொல்ல வேண்டாம். I have read it more than you. I've read it for 50 years. உங்களை காட்டிலும் அதிகமாக நான் வாசித்திருக்கிறேன். 50 ஆண்டு காலமாக வாசித்திருக்கிறேன். Today, nowadays I'm discovering new things in this book. இன்றைக்கு நான் வாசிக்கும் பொழுது புது காரியங்களை நான் இதிலே விளங்கிக் கொள்கிறேன். That I never saw before. இதுக்கு முன்பாக அறியாத காரியங்களை அறிந்து கொள்கிறேன். Many times what I'm sharing, sometimes God shows me only that day. நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல காரியங்களை தேவன் அந்த நாளில் தான் எனக்கு காண்பிக்கிறார். I thank God that He is always speaking to me through this book. எப்பொழுதுமே இந்த புத்தகத்தின் மூலமாக தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். That blesses my life. அது என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. And then I can share it with others. அப்பொழுது மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்ள முடிகிறது. So say, Lord, I want to be on fire for you like I was in the old days. ஆண்டவரே, கடந்த நாட்களில் இருந்தது போல உமக்கென்று நான் அக்கினி பிழம்பாய் இருக்க வேண்டுமே. Like that burning bush. That's very often that's a picture in my mind. அடிக்கடி எனக்கு இந்த நினைவுதான் வருகிறது, எரிகிற முட்செடியை போல. Moses for 40 years he went up and down, he saw all those bushes. 40-50 ஆண்டுகளாக மோசே எங்குமாய் நடந்து போய் அந்த செடிகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். But one day he saw a bush on fire. ஆனால் ஒரு நாளிலே அந்த முட்செடி எரிகிறது. But it is not burnt up. ஆனால் அது தீந்து போகவில்லை. Fire was keeping on burning. அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. And he stopped and said, what is this? நின்று பார்க்கிறார், என்ன இது? God spoke to him. தேவன் அவனோடு கூட பேசினார். Moses. மோசே, many years ago I said, அநேக ஆண்டுகள் முன்பாக நான் சொன்னேன், make me like that burning bush. ஆண்டவரே, அந்த எரிகிற முட்செடியை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Will you pray that prayer? நீங்கள் இந்த ஜெபத்தை செய்கிறீர்களா? Lord, make me like that burning bush. ஆண்டவரே, எரிகிற முட்செடியை போல என்னை மாற்றும். Not just one or two branches on fire. ஏதோ 1-2 கிளைகள் மட்டும் நெருப்பிலே இருப்பதல்ல. The whole bush on fire with love for Jesus. அந்த முழு முட்செடியும் ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய அன்பு என்கிற அக்கினியால் எரிய வேண்டும். To zeal to live for God. தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருக்க வேண்டும். That when people come by, ஜனங்கள் அங்கே வரும் பொழுது, and they listen to me, என்னை கேட்கும் பொழுது, they'll stop. நின்று விடுவார்கள். Hey, I've got to listen to this. நான் இதை கேட்க வேண்டும். Because I hear God speaking. தேவன் பேசுகிறார். இந்த மனிதன் மூலமாக தேவன் பேசுகிறார். Do you think God is partial with me? தேவன் என் மீது பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா? I want to tell you in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். God may not give you the gift to stand in the pulpit and preach like me. மேடையிலே என்னை போல நின்று பிரசங்கிக்க முடியாத வரத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். He can make you a burning bush in your home. ஆனால் உன்னுடைய குடும்பத்திலே உன்னை முட்செடியை போல எரிகிற முட்செடியை போல மாற்ற முடியும். That people come to your house. உன் வீட்டுக்கு ஜனங்கள் வருகிறார்கள். Think of your sisters. சகோதரிகளே, some sister comes to your house. யாரோ ஒரு சகோதரி உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். And you open your mouth and talk to her. நீங்கள் வாயை திறந்து அவளிடத்திலே பேசுகிறீர்கள். No gossip. புறங்கூறுதல் இல்லை. You're just sharing what God has put in your heart. உங்கள் உள்ளத்திலே தேவன் என்ன பாரத்தை வைத்திருக்கிறாரோ அதை பேசுகிறீர்கள். That sister came to your house discouraged and unhappy. அந்த சகோதரர் சந்தோஷமற்றவர்களாய் சோர்ந்து போனவர்களாய் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். Goes away encouraged. ஆனால் அங்கு விட்டு செல்லும் பொழுது உற்சாகப்படுத்தி செல்கிறார்கள். She spent only 5 minutes in your house. உங்கள் வீட்டில் 5 நிமிடம் தான் செலவழித்தார்கள். You were a burning bush. நீங்கள் எரிகிற முட்செடியாய் இருந்தீர்கள்.
God spoke through you. தேவன் உங்கள் மூலமாய் In பேசினார். your life you may never stand in a pulpit, உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மேடையில் நிற்காமலே இருக்கலாம். but you are a burning bush in your home. ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எரிகிற முட்செடி. Some of you students in the school or college, அல்லது கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களே, do you know that many students are depressed and discouraged? உங்களுக்கு தெரியுமா அநேக மாணவர்கள் மாணவிகள் சோர்ந்து போய் அதேரியப்பட்டு இருக்கிறார்கள். Maybe they didn't do well in their examinations. பரீட்சையில் நன்றாக செய்யவில்லை. Maybe they're having problems at home. குடும்பத்திலே பிரச்சனை. There was a time when Joseph, young man, was in a jail. ஒரு காலகட்டத்தில் யோசேப்பு என்கிற வாலிபன் சிறைச்சாலையில் இருந்தார். True story. மெய்யாய் நடந்த சம்பவம். You can read it in the Old Testament in Genesis. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். Chapter 39. 39ஆம் அதிகாரம். How he was in jail. அவன் சிறைச்சாலையில் இருந்தான். And those jails were rotten. அந்த நாட்டில் உள்ள சிறைகள் எல்லாம் நாற்றமடித்துக் கொண்டிருந்தது. Mosquitoes, cockroaches, rats all running around. கொசுக்களுக்கு பஞ்சமில்லை, எலிகளுக்கு பஞ்சமில்லை, No proper sleep. கரப்பான் பூச்சி, No proper sleep at night. அங்கே இரவிலே தூக்கமே வராது. And he was there for many years. அநேக ஆண்டுகளாக அப்படிப்பட்ட One day சிறைச்சாலையில் he saw இருந்தார். 2 new prisoners in the jail. ஒரு நாளிலே புதிதாக 2 கைதிகள் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள். Now all prisoners in the jail are discouraged. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுமே சோர்ந்து போய் தான் But இருப்பார்கள். these people are really discouraged. ஆனால் இந்த 2 பேரும் அதிகமாய் சோர்ந்து போய் விட்டார்கள். So Joseph saw them யோசேப்பு அவர்களை பார்த்தார். and he said, "Why are you discouraged?" ஏன் சோர்ந்து போய் கலக்கம் அடைந்திருக்கிறீர்கள்? And he spoke to them அவர்களிடத்திலே and they பேசினார். told him their problem. அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை சொன்னார்கள். And they had a dream and Joseph explained that dream to them. அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. யோசேப்பு அந்த கனவை விளக்குகிறார். He helped உதவி செய்கிறார். He helped at least one of them to come back to Pharaoh. அந்த 2 பேர்ல ஒருவர் பார்வோனுடைய அரண்மனைக்கு செல்வதற்கு உதவி செய்கிறார். That man got encouraged. அந்த மனிதன் உற்சாகம் அடைந்தான். In a jail. ஒரு சிறைச்சாலையிலே. And Joseph spoke to him only 2-3 minutes. 2-3 நிமிடங்கள் தான் யோசேப்பு He was like பேசியிருப்பார். a burning bush. அங்கே எரிகிற முட்செடி போல இருந்தார். You can be a burning bush for God even if you are in a jail. நீங்கள் ஒரு சிறைச்சாலையிலே இருந்தாலும் கூட அங்கே ஆண்டவருக்கு எரிகிற முட்செடியா இருக்க முடியும். There are many students like that. இது போன்ற அநேக மாணவர்கள் இருக்கிறார்கள். Schools and colleges. பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் Discouraged. சோர்ந்து போய். God has put you there as a witness. தேவன் உங்களை அங்கே ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். To just become friendly with that person. நீங்கள் அந்த நபரோடு கூட ஒரு சிநேகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். And tell them what Jesus has done for you. உனக்கு இயேசு என்ன செய்தார் என்பதை அவனிடத்தில் பகிர்ந்து கொள். I used to do that when I was on a ship in the Navy. நான் கப்பலில் இருக்கும்போது அப்படி செய்து வந்தேன். They used to make fun of me. என்னை கேலி They செய்வார்கள். made more fun of me than anybody will ever make fun of you. மற்ற உங்கள் எல்லாரை கிண்டல் பண்ணதை விட என்னை அதிகமாக கிண்டல் செய்தார்கள். You know how evil military people are. மிலிட்டரி மக்கள் எல்லாம் எவ்வளவு தீமையானவர்களா இருக்காங்க தெரியுமா? In the midst of the military, if you are going to be witness for Jesus Christ, மிலிட்டரி மக்கள் மத்தியிலே நீங்கள் இயேசுக்கென்று ஒரு சாட்சியா நிற்க முடிந்தால், that you don't go to the cinema, you don't do dirty things like all the others do, மற்றவர்கள் போகிறது போல நீங்கள் சினிமாவுக்கு போவதில்லை, அசுத்தமான காரியங்களை செய்வதில்லை, they'll make fun of you. அவர்கள் உங்களை கிண்டல் But பண்ணுவார்கள். the more they made fun of me, the more stronger I became. எந்த அளவுக்கு அதிகமாய் கேலி செய்தார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நான் வலிமையுள்ளவனாய் மாறினேன். I was only 21 years old. நான் அப்பொழுது 21 வயது தான் எனக்கு இருந்தது. You can be a witness in your school and college. உன்னுடைய பள்ளியிலே உன்னுடைய கல்லூரியிலே நீ ஒரு சாட்சியாக இருக்க Those முடியும். days God prepared me for my ministry today. இன்றைக்கு நான் செய்யக்கூடிய ஊழியத்திற்கு அன்றைக்கே தேவன் என்னை ஆயத்தம் பண்ணினார். Don't be happy. Yes, I've got a little desire for God. ஆகவே தேவனுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறது என்று அதிலே You must திருப்திப்பட்டு be விட on வேண்டாம். fire for God. நீ தேவனுக்கு நெருப்பாய் இருக்க Because வேண்டும். Jesus says you either become hot or just be cold. ஒன்று இருந்தால் அனலாயிரு இல்லாவிட்டால் குளிராயிரு என்றே Cold சொன்னார். means be like a worldly person. குளிராய் இருப்பது என்று சொன்னால் உலகத்தானை போலவே இருந்து விடு. Imagine Jesus saying be a worldly person. இயேசு சொல்லுகிற கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? உலகத்தானாய் இருந்து விடு என்று சொல்கிறார். If Jesus were standing here today, இன்றைக்கு இயேசு இங்கே நிற்கிறார் என்று he சொன்னால் will say the same thing he says in Revelation 3:15. வெளிப்படுத்தின விசேஷம் 3:15 சொல்கிற அதே காரியத்தை அவர் சொல்வார். If you don't want to be wholehearted for me, எனக்கென்று நீ முழு இருதயமுடையவனாய் இருக்க விருப்பமில்லை என்றால் go and be a worldly person. Get out of the church and go somewhere else. சபையை விட்டு வெளியே போய் நீ உலகத்தானாய் இருந்து விடு. Somebody asked me the other day, வேற ஒரு நாளில் என்னை ஒருவர் கேட்டார், brother, why is it we always say if you want go away from this church? ஏன் சபையிலே நீங்கள் வெளியே போக வேண்டுமானால் போங்கள் என்று சொல்கிறீர்கள்? In other churches they were saying please come, please come, please come. மற்ற சபைகளிலே தயவு செய்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க Here you are போங்க போங்க saying if you want go away. நீங்க போக விரும்புறீங்களா என்று கேக்குறீங்களே. I say I don't want people to go away. நான் மக்கள் போக வேண்டும் என்று But விரும்பவில்லை. I say if you are half-hearted, நீ பாதி if you want to இருதயமுடையவனாய் live for the world, உலகத்துக்காக வாழ வேண்டுமானால் please join one of those other churches. மற்ற சபைகளிலே ஒன்றிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். Sit there. அங்கே போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். What will happen if you have a cup of hot coffee ஒரு சூடான காஃபி இருக்கிறது, and you pour some ice cold milk into it? அதுல ஐஸ்ல வச்ச பாலை ஊத்துறீங்க, என்ன நடக்கும்?
What will happen? என்ன நடக்கும்? This thing is going to be cold. இந்த சூடான காஃபி ஆறி போய்விடும். So I say, please don't bring that here. அந்த ஐஸ் இங்கே கொண்டு வர வேண்டாம். I want a hot cup of coffee. எனக்கு சூடா காபி வேண்டும். You want it? உங்களுக்கும் அது தேவை. Jesus also wants people who are on fire. இயேசுவும் நெருப்பிலே அக்கினியிலே இருக்கக்கூடிய மக்கள் இயேசுவுக்கு தேவை. You bring all these cold people inside. நீங்கள் இந்த ஐஸ் கட்டியை போல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க. The whole thing becomes lukewarm. எல்லாமே வெதுவெதுப்பாய் மாறி போகிறது. That's what the Lord is saying. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார். Heat is good in one thing, cup of coffee. சூடான காபி சூடாக இருக்கிறது நல்லதுதான். If you add something cold, it goes off. ஆனால் அதிலே நீங்கள் தனிந்த ஒரு காரியத்தை ஆறி போன ஒன்றை சேர்ப்பீர்கள் என்று சொன்னால் அது போய்விடும். So that is what I say. இதைத்தான் நான் சொல்கிறேன். If you are not wholehearted for God, நீங்கள் தேவனுக்கு முழு இதயமுடன் இல்லையா? Brother and sister, அருமையான சகோதர சகோதரிகளே, please find some other church. வேறொரு சபையை கண்டுபிடிங்கள். Go and find some lukewarm people and go and sit there. வெதுவெதுப்பாய் இருக்கக்கூடிய மக்களை கண்டுபிடித்து அங்கே போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். If you want to be a gossiper, நீங்கள் புறங்கூறுகிறவராக இருக்க வேண்டுமானால் find some other church and go and sit and gossip as much. வேறொரு சபையிலே போய் உட்கார்ந்து கொண்டு புறங்கூறிக் கொண்டே இருங்கள். But if you want to love Jesus with all your heart, ஆனால் இயேசுவை முழு இதயமாய் நேசிக்க வேண்டுமா? you want to live a pure life, சுத்தமான வாழ்க்கை வாழ you வேண்டுமா? want to be free from all sin, எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமா? you want to live a holy life, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமா? then this is the place for you. இதுதான் உனக்கென்று ஏற்ற இடம். So we're not telling everybody to go. அவ எல்லாரும் போங்கள் என்று நாம் We're சொல்லவில்லை. saying all the lukewarm people go. வெதுவெதுப்பாய் இருக்கிறவர்களே நீங்கள் போங்கள் என்று சொல்கிறோம். Because Jesus says, if you're lukewarm, I'll spit you out of my mouth. நீ வெதுவெதுப்பானவனாய் இருந்தால் என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று இயேசு I சொல்கிறார். was not the first person to say that. நான் இதை சொல்வதற்கு முதல் ஆள் அல்ல. Jesus says, spit it out of, I'll spit you out of the church. நான் உன்னை சபையினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று இயேசு சொல்கிறார். Have you read that? அதை வாசித்திருக்கிறீர்களா? Not because you're worldly. நீ உலகத்தானா இருக்கிறபடினாலே அல்ல. Cold means worldly. வெதுவெதுப்பு என்று சொன்னால் What குளிர் என்று சொன்னால் does he உலகத்தான். say in chapter 3 verse 16? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 16. 16ஆம் வசனம். He doesn't say because you're cold I'll spit you out of my mouth. நீ குளிரா இருக்கிறபடினாலே வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லவில்லை. No, you're not cold. நீ குளிராக இல்லை. You're not worldly. நீ உலகத்தனாக இல்லை. But you're not on fire for Jesus Christ. அதே சமயத்தில் நீ இயேசுவுக்கென்று அக்கினியாகவும் இல்லை. You're sort of half and half. பாதி இதிலே பாதி அதிலே பாதி. You don't keep on living in sin like these worldly people. உலக மக்களை போல பாவம் செய்து கொண்டே இருப்பதில்லை. You're not going and watching cinemas every day. ஒவ்வொரு நாளும் சினிமா பார்ப்பதில்லை. It's once in a while. போதாவது சினிமா பார்க்கறீங்க. A little bit of worldliness. கொஞ்சம் உலகத்தனம். That is lukewarmness. இதுதான் வெதுவெதுப்பு. What does the Lord say? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? I don't care which church you sit in. நீ எந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிறாய் என்பது எனக்கு ஒரு Don't say பொறுப்பு I அல்ல. belong to Christian fellowship. நான் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றேன். Revelation 3:16. வெளிப்படுத்தின விசேஷம் 3:16. If you are lukewarm, I'll spit you out of my நீ mouth. வெதுவெதுப்பாய் இருந்தால் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். Many people say Brother Zachman is preaching all these strange doctrines. சகோதரர் ஜாக் அவர்கள் இந்த வினோதமான உபதேசங்களை பிரசங்கிக்கிறார் என்று சொல்கிறார்கள். This is a strange doctrine what's written here. இங்கே பார்த்தீங்களா, இங்கே எழுதப்பட்ட அதே காரியத்தை தான் சொல்கிறேன். But I'm sure you have never heard this from any other preacher. ஆனால் வேறு எந்த பிரசங்கியாரத்திலும் இதை நீங்கள் கேட்கவில்லை என்பதை நான் Have you நிச்சயிக்கிறேன். heard a preacher tell you that if you're lukewarm, Jesus will spit you out of his mouth? நீ வெதுவெதுப்பாய் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவார் இயேசு என்று யாராவது பிரசங்கியார் சொல்லி இருக்கிறார்களா? Why do people think it's a strange doctrine? ஏன் இதை வினோதமான உபதேசம் என்று சொல்கிறார்கள்? Because they don't read the Bible. அவர்கள் வேதத்தை வாசிப்பதில்லை. I never preach anything which is not in the Bible. வேதத்தில் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் பிரசங்கிப்பதில்லை. But I point out the verses which other people don't preach. மற்றவர்கள் பிரசங்கிக்காத காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். We want to restore our churches to the fire of God. நம்முடைய சபையை மீண்டுமாய் திரும்ப கட்ட வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். If you don't have the fire, உங்களுக்கு அக்கினி இல்லை என்றால் all your meetings and conference and preaching is useless. உங்களுடைய கூட்டங்கள், கான்ஃபரன்ஸ்கள், பிரசங்கங்கள் எல்லாம் பிரயோஜனமற்றவை. We can glory in so many things. பல காரியங்களிலே மகிமைப்பட்டுக் கொள்ளலாம். We don't take a collection. நாங்கள் காணிக்கை வசூல் செய்வதில்லை. We preach the truth. சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். We sing good songs. நல்ல பாடல்களை பாடுகிறோம். And our sisters are dressed modestly. எங்களுடைய சகோதரர்கள் தகுதியான வஸ்திரத்தை அணிகிறார்கள். That's like the Old Testament tabernacle. அது பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை போல. Everything is according to the pattern. எல்லாமே அந்த முறையின்படியாக இருக்கிறது. The pillars are the right size. அந்த ஒவ்வொரு தூணும் சரியான அளவில் இருக்கிறது. Curtains are the correct size and color. அங்கே இருக்கக்கூடிய திரைகள் எல்லாம் சரியான நிறத்திலேயும் சரியான அளவின்படியும் இருக்கிறது. Only one thing is missing in the tabernacle. ஒரே ஒரு காரியம் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை. The fire of God is not there. தேவனுடைய அக்கினி அங்கே இல்லை. What's the use of that? உடைய பிரயோஜனம் என்ன? When the fire of God was not on the tabernacle, தேவனுடைய அக்கினி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இல்லை என்றால், or in the temple, அல்லது தேவாலயத்தில் இல்லை என்றால், that was the proof that God is not there. தேவன் அங்கே இல்லை என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. It was like a man with 10 fingers, 10 toes, ஒரு மனிதன் 10 விரல்கள் இருக்கிறது, 10 கால் விரல் இருக்கிறது, 2 eyes, 2 ears, 2 கண்கள், 2 காதுகள், everything, எல்லாமே இருக்கிறது, but no breath, ஆனால் சுவாசம் இல்லை, dead.
மரித்து விட்டான். What is the use counting the fingers of a dead man? ஒரு மரித்து போன ஒரு ஆளுக்கு விரல்கள் சரியாக இருக்கிறதா எண்ணி பார்ப்பதில் என்ன பிரயோஜனம்? What's the use counting, seeing if all our doctrines are right? உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் சரியானவர்களா இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதில் என்ன Is there பிரயோஜனம்? life there? அங்கே ஜீவன் இருக்கிறதா? Is the fire of God on the tabernacle? தேவ அக்கினி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதா? Is the bush burning? அந்த முட்செடி எரிகிறதா? Or is it like all the other bushes in other places? அல்லது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மற்ற முட்செடிகளை போல காணப்படுகிறதா? Dear brothers and sisters, அருமையான சகோதர we சகோதரிகளே, want to restore the church not just to a pattern, நாம் சபையை ஏதோ ஒரு வரைபடத்தின்படியாய முறையின்படியாய் அல்ல, to the fire, ஆனால் அந்த அக்கினிக்கு that the presence of Jesus is in our midst. இயேசு கிறிஸ்துவின் சமூகம் பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கட்டும் பிரியமானவர்களே.